அதற்கு மிகப்பெரிய உதாரணம் கலிலேயாவில் நடந்த நிகழ்ச்சி. யோவான் நற்செய்தியின்படி இயேசுவின் முதல் புதுமை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறது. யூத முறைப்படி திராட்சரசம் இறைவனுடைய ஆசிரை குறிக்கிறது. திராட்சை செடியே அவர்களுக்கு அடையாளமாக, இஸ்ராயல் மக்களுக்கு அடையாளமாக இறைவன் சொல்வதை நான் பார்க்கிறோம். இதோ உன்னை நான் வேற்று நாட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு இங்கே நட்டு வைத்திருக்கிறேன். இதனுடைய ஆழம், அர்த்தம் இறைவனுக்கு சொந்தம் என்று சொல்லி, இதோ திராட்சை ரசம் குறைந்து விட்டால் அவர்களுக்கு ஒரு அவமானமாய் சென்றுவிடும் என்று சொல்லி அன்னை மரியாள் யாருடைய அந்த ஆலோசனையும் கேட்காமல் அவளே முன்வந்து தன் மகனிடம் சொல்லுகிறார், மகனே, ரசம் தீர்ந்து விட்டது. இயேசுவின் பதில் என்ன? யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 4வது இறைவாக்கியம், என் நேரம் இன்னும் வரவில்லை. யோவான் நற்செய்தியிலே நேரம் வரவில்லை என்றால் இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு, மகிமையின் நேரம், தன்னை வெளிப்படுத்த ஆண்டவராய் வெளிப்படுத்துகின்ற அந்த நேரம் வரவில்லை என்று சொல்லுகிறார். அன்னை மரியாள் அதற்கு காத்திருக்காமல், இதோ நற்செய்தியின்படி அன்னை மரியாள் பேசிய இறுதி வார்த்தை, இறுதி கட்டளை என்று சொல்லலாம். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5வது இறைவாக்கியம், அவர் சொல்வதை